அது மாதிரி போயஸ் கார்டன் அந்த 2 பேர் வீடும் ஜெயலலிதாவோட வீடும் ரஜினி சார் வீடும் போயஸ் கார்டன்லாம் இருக்கு. அங்கே ஒரு சம்பவம் நடந்தா கேள்விப்பட்டேன். ரஜினி சார் காரை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ரஜினி சார் இறங்கி நடந்து வந்ததால அன்னைக்கு சென்னையே ஸ்தம்பிச்சதுலாம் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த ஸ்டோரி என்ன சார்? அது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், எல்லாத்துக்குமே தெரியாது. சிகரெட் பட்டை வச்சுட்டு நடுவில் நடந்து வந்தது வந்து அது வந்து அந்த துணிச்சல் அந்த மேனரிசம் எல்லாம் வந்து ரஜினி தவிர யாருனாலும் செய்ய முடியாது அப்படிங்கிறத உண்மை. அதில் அந்த மாதிரி சில சம்பவங்கள், சின்ன சின்ன சம்பவங்கள் தான் ஜெயலலிதாவுக்கு வந்து தன் செல்வாக்கு வந்து இழந்துட்டே வந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதனால தான் பயந்து போயிட்டாங்க. நம்மளை தொட்டால், இவரை தொட்டால் பிரச்சனை இந்தளவுக்கு போகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதாவுக்கு வந்து ஒரு உள்ளூர் பயம் வந்து அப்புறம் பின்காலத்துலலாம் வந்து ரஜினி கூட ஒரு அணுகுமுறை, ஒரு அனுசரணையோட இறங்கி வந்த அந்த அம்மா யாருக்குமே இறங்கி வந்தது. அவங்க வந்து ஒரு ஆளுமை மிக்க தலைவர் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் எங்கேயுமே வந்து அந்த அம்மா சமாதானம் பண்ணதுக்கிட்டே இல்லை. ஆனால் ரஜினிகாந்த் என்ற மாமனிதன் அவருக்காக மட்டும்தான் ஜெயலலிதா வந்து தன்னிலையை இறங்கி வந்து சமாதானமாக போனாங்க அப்படிங்கிறமா அது வந்து வரலாற்று நிகழ்வுகள் அதெல்லாம்.